ஹாய், இது சாட்டர்டே vlog தான். வீட்டில் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஹாயாக உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து ஹஸ்பண்ட் கிளம்புங்க அப்படின்னு சொன்னார். எங்கேன்ட்டு சொல்லவே இல்லை, திடீர்னு கிளம்ப சொன்னார். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்ட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது ஒரு ஸ்டேடியம்மு, இதுவும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க. சரி, அதுவும் வீடியோ எடுத்துகிட்டு நல்லா தூரத்துலேருந்து பார்த்தா நல்லா இருந்தது. இது ஒரு ஹாஸ்பிட்டல் இப்போ காமிக்கிறது, ஜஹரா ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா அப்தலிக்கு தான் போகிறோம். மேலே ஒன்று ஃப்ளைட் மாதிரி பறக்குது இல்லையா, நான் யாராக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அது என்னன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா அது ஃப்ளைட் கிடையாது, ஒரு பலூனு. அப்தலி போகிறதுக்கு நாங்கள் 4 தினார் பெட்ரோல் தான் போட்டோம். கிட்டத்தட்ட வந்து 1152 ரூபா நம்ம இந்தியா மதிப்பு ஆகுது. போகிறதுக்கு 120 கிலோமீட்டர், வரத்துக்கு 120 கிலோமீட்டர், மொத்தம் வந்து 240 கிலோமீட்டர் வந்து இந்த 4 கேடியில் போயிட்டு வந்துட்டோம். அதாவது 1152 ரூபாயில் போயிட்டு வந்துட்டோம். சுற்றியும் பாலைவனம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பிரிட்ஜு பாருங்களேன், ஒன்று மேலே ஒன்று அது மாதிரி வந்துருந்தது. எப்படிலாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப லாங் ட்ரைவ்னால கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். இந்த கேக்லாம் வந்து ட்ராவலிங்கில் சாப்பிட்டோம். இங்கேயுமே நிறைய செக்கிங் வராங்க. இந்த மாதிரி கடைங்கள்லாம் வந்து இந்த வண்டி மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் கடைங்க. இந்த ஸ்நாக்ஸு தண்ணி பாட்டில் ஏதாச்சும் வாங்கணுன்னா இறங்கி வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த ஒட்டகத்துக்கு போகிறதுக்கு தீனி வச்சுருந்தாங்க. சரியான செக்கிங் பண்ணுறாங்க இங்கெல்லாம். கார் போனால் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு போலீஸ்காரங்க வந்து செக் பண்ணுறாங்க. யாருமே இல்லை பாருங்கள், வெறும் பாலைவனம் தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அப்தலிக்கு போயே ஆகணுன்ட்டு இன்றைக்கி போயிருந்தோம். பார்க்க தான் வெயில் இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா கூலிங்காக இருந்துச்சு. போகிறோம் 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 போய்கிட்டே இருக்கோம். அப்புறம் வந்து குவைத் ஆயில் கம்பெனி வந்தது. இங்கே தான் வந்து இந்த பெட்ரோல்லாம் எடுப்பாங்க போல இருக்குது. கேஓசின்னு போட்டிருக்கு பாருங்கள். இந்த வண்டியெலாம் திரும்புது இல்லையா, அந்த சைட் போனால் வந்து அந்த பெட்ரோல் கம்பெனி. இந்த வண்டியில் பாருங்களேன், ஒரு கேமல் உட்காந்து அழகாக போயிட்டுருக்கு. இந்த குவைத்தோட கொடியெலாம் மாட்டியிருக்காங்களா, அது ஒரு சந்தை. நிறைய வந்து உள்ள காய்கறிலாம் விற்றுட்ருந்தாங்க. இது வந்து நான் அப்தலியில் எடுத்தது. ஒரு வழியாக அப்தலி வந்துட்டோம். அப்புறம் பசங்க பசிக்குதுன்ட்டு வந்து சாப்பாடு வந்து இறங்கி சாப்பிட்டோம். நாங்கள் போகிற வழியிலேயே வந்து ஹோட்டல்லேருந்து பிரியாணி வாங்கிட்டு போயிட்டோம். அதான் சாப்பிட்டுட்ருக்கா என் பொண்ணு. ஒரு இடத்துல நிறைய ஒட்டகம் வந்து நிறைய நின்றுருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நல்ல பெரிய பெரிய ஒட்டகம்லாம் நின்றுருக்கு. கிட்ட வருது நம்ம கூப்பிட்டா. இதோட பெரிய ஒட்டகம்லாம் வந்து உள்ளே நிற்குது. 120 கிலோமீட்டர் தாண்டி இந்த ஒட்டகத்தை பார்க்க தான் வந்திருக்கோம் போல இருக்குது. ஏன்னா அப்புறம் சொல்கிறேன். நிறைய ஒட்டகம் இருக்குது பாருங்கள் உள்ள. இது வந்து செம்மறி ஆடு இப்படி இருக்குது பாருங்கள். அது வந்து விற்கிறதுக்காக வச்சுருக்காங்க வழியில். நாங்கள் போனது அப்தலி ஃபார்ம் ஹவுஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு தெரில. என்னது, சில பேர் ரைடு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் இன்னும் ஓப்பன் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அது எது உண்மைன்னு தெரியாது. போயிட்டு நல்லா ஒரு பெரிய பல்பு வாங்கிட்டு வந்தோம். இருந்தாலும் ஒரு லாங் ட்ராவலிங் நல்லா இருந்தது. நம்ம ஊர் மாதிரி டிராஃபிக்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே டிராஃபிக் ஒன்றுமே இல்லாமல் போனதும் தெரில, வந்ததும் தெரியலை. அது ஒரு ஒட்டகம் நிற்குது பாருங்கள். நல்லா இருக்குல்ல இந்த வியூ பார்க்குறதுக்கு. சரி, நெக்ஸ்ட் மந்த்து போகலாம், டிசம்பரில் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்துட்டோம். இங்கேருந்து வேறு இடம் ஒன்று போயிருந்தோம், முத்தலான்ட்டு. அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போடுறேன். நான் யூடியூப்பில் விலாக் போடுறது வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸாக வைப்பேன். நிறைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. நேரில் பார்த்தா அவங்க சேனலை லைக் பண்ணுவேன், ரொம்ப நல்லா இருக்குது ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்த கூட லைக் பண்ணுறதில்ல, அவ்வளோ பொறாமை. ஸோ என்னோடய சேனல் பார்க்குற நல்ல உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். பை பாய்.